பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு வாரம் கழித்து அவருக்கு 7வது நாள் காரியம் நடத்தப்பட்டிருக்குது. அப்ப வினோதமான பல சம்பவம் நடந்திருக்குதாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல பிரபலமா நடிகரா வலம் வந்தவர் தான் நடிகர் மனோஜ். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவருக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமா குறைஞ்சே போயிடுச்சு. பொருளாதார ரீதியாவும், சினிமா வாய்ப்பு ரீதியாவும் ரொம்ப டல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நடிச்சாரு. ஒரு சில திரைப்படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டராவும் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு இயக்குனராவோ, இல்ல நடிகராவோ சாதிக்கணும் அப்படிங்கிறது அவரோட நீண்ட நாள் கனவா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி உடல்நலமாவும் பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில கடந்த மாதம் மார்ச் 25ஆம் தேதி அவர் இறந்து போன விஷயம் பல பேர் மத்திய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்ப இறந்து போகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன நிலையில அவருக்கு வீட்ல 7வது நாள் காரியம் நடத்தியிருக்காங்க. அந்த 7வது நாள் காரியத்துல அவருக்கு வீட்ல அவரோட போட்டோவ வச்சு படையல் போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தன்னோட கணவருக்காக காக்கைக்கு சாதம் வைக்கும்போது, எதிர்பாராத விதமா ஒரு காக்கை இவங்க வச்ச சாப்பாட உடனே சாப்பிட்டுருக்குதாம். அப்ப சாப்பிடும்போது ஒட்டுமொத்த குடும்பத்த சேர்ந்தவங்களும் அந்த காக்கைய பார்த்து, அந்த காகத்த பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அதுல குறிப்பா மனைவி நந்தனா, தன்னோட கணவர் மனோஜ் தான் இந்த காகம் உருள சாப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளில வர்றதுக்கு மனோஜோட மனைவி நந்தனாவுக்கும் மனசே வரலையாம். அந்த காகம் அந்த சாப்பாடு முழுசா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போற வரைக்கும் அங்கேயே இருந்து பார்த்துருக்காங்க. இது அதிசயமா நடந்திருக்குதா? இல்ல எதேர்ச்சையா நடந்துச்சான்னு தெரியல. ஆனா 7வது நாள் காரியத்துல தன்னோட கணவர் மனோஜ் தான் காகம் உருவுல நாங்க வச்ச சாப்பாட சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த காகத்த பார்த்து வணங்கியிருக்காங்க. மனோஜ் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் என்னதான் உடம்ப ஃபிட்டா மெயின்டெயின் பண்ணாலும், சாப்பாடு அப்படிங்கிறதுல அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டாராம். என்ன கிடைக்குதோ, என்ன வேணுமோ, என்ன பிடிக்குதோ அத கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே சாப்பிடுவாரு. ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வாழ்றதே சாப்பிடறதுக்காக தான். அதுல போய் ஓரவஞ்சனை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவாராம். வீக்கெண்ட்ல ஷூட்டிங் போயிட்டு வரும்போதெல்லாம் கூட தன் மனைவிகிட்டயும், அம்மாகிட்டயும் தனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்ய சொல்லி சாப்பிடுவாரு. அப்படிப்பட்ட மனோஜ் கடந்த 2, 3 மாத காலமாவே அந்த இருதய பிரச்சனைக்கு அப்புறம் டோட்டலா ஃபுட் கண்ட்ரோல் ஆயிட்டாராம். பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறத சுத்தமாவே கட் பண்ணிட்டாரு. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் அதிகமா சாப்பிட்டுருக்காரு. இவ்வளவு ஏன், அவர் 6 மணிக்கு அவர் இறந்து போறாருன்னா, மாலை ஒரு 4 மணிக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு, டீ குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸா தான் வீட்ல இருந்திருக்காரு. மதிய நேரத்துல உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப எக்கச்சக்கமா கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடக்கூடிய நபர். அந்த இருதய பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப அளவான சாப்பாடு, ஒரு நாளைக்கு 2 மீல் எடுத்தாலும் அதையும் ரொம்ப கண்ட்ரோலா தான் எடுத்திருக்காரு. அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு கடைசி காலகட்டத்தில சரியா சாப்பிட முடியாம மெடிசின்ஸ், மருந்து, ட்ரீட்மெண்ட் இப்படியே அவர் வாழ்க்கை போயிருக்குது. இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு 7வது நாள் காரியத்தில அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சு படைச்சிருக்காங்க. அப்படி படைச்சுட்டு வைக்கக்கூடிய அந்த உணவ எதிர்பாராத விதமா ஒரு காகம் சாப்பிட்ட விஷயங்கள அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷனலா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.